சவுத் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சொல்ல கேட்காம கோவத்துல அவன் என்னென்னமோ வார்த்தையை விட்டுட்டாமா. என்ன கையில் வார்த்தை விட்ட? அவன் பண்ணதுக்கெல்லாம் நான் என்ன பேசினாலும் தப்பே இல்ல. மூர்த்தி, டேய் ஏன்டா இப்படி நடந்துக்கிற? நேத்து தானே உனக்கு அவ்வளவு தூரம் சொன்னோம். எங்க இருந்து வந்தது உனக்கு இவ்வளவு மூர்க்கத்தனம்? மா, அவனை பார்த்தாலே எனக்கு கோவமா வருதுமா. அவனை பார்க்கும் போதெல்லாம் என்ன அவமானப்படுத்ததாம என் கண்ணுக்கு முன்னாடி வருது. மூர்த்தி, நடந்ததை பேசி பண்ண தப்ப நியாயப்படுத்தாத. என்னதான் கோவம் இருந்தாலும் அண்ணியோட அண்ணன் அவரு. நடு ரோட்ல நிக்க வச்சு அவமானப்படுத்தி அனுப்புற, இதெல்லாம் ரொம்ப ஓவரா இருக்கு. என்ன கையில் நீ இப்படி பேசிக்கிட்டு இருக்க? அவன் என்னெல்லாம் பேசியிருக்கான் அதெல்லாம் மறந்துட்டு வீட்டுக்கு வாங்கன்னு வெத்தலை பாக்க வச்சு வரவேற்கணுமா? நீங்க அவரை வரவேற்கலனால பரவாயில்ல, இப்படி அசிங்கப்படுத்தி அனுப்புனதை என்னால பொறுத்துட்டு இருக்க முடியாது. நீங்க இப்படி எல்லாம் பண்ணுவீங்கன்னு தெரிஞ்சுதான் அவர் வீட்டுக்குள்ள வராம வெளியே நின்னுட்டு இருந்தாரு. இப்ப அங்கேயே வந்து சண்டை போட்டுட்டீங்கல்ல. நான் அப்படிதாண்டி சண்டை போடுவேன். அவன் ஏன் இங்க வந்தான் தான் என்னோட கேள்வி. சும்மா நான் சண்டை போறேன் பிரச்சனை பண்றேன்னு என்ன கேள்வி கேட்க கூடாது. அவன் யாரு இங்க வர சொன்னது? யாரு கேட்டா பொங்கல் சீரு? ஏங்க, யாரும் கேட்கணும்னு அவசியம் இல்லங்க. கூட பிறந்த தங்கச்சிங்கிற பாசத்துல தான் எனக்கு செய்ய வந்திருக்காரு. அதுல எனக்கு தப்பு இருக்கு? இல்லன்னு தெரியாம தான் கேக்குறேன். அவர் என்ன பார்க்க வந்ததுல உங்களுக்கு என்னங்க இப்ப குறைஞ்சு போச்சு? உங்களை அவர்கிட்ட பேசுங்கன்னு சொல்லி வற்புறுத்தினா இல்ல வீட்டுக்குள்ள கூப்பிட்டு வச்சு மரியாதை கொடுங்கன்னு தான் நான் கேட்டேனா? உங்களுக்கு பிடிக்காதுன்னு தானே கூட பிறந்தவர்னு கூட பார்க்காம மூணாவது மனுஷன் மாதிரி ரோட்ல நிக்க வச்சு பேசிட்டு இருந்த. இப்ப அங்கேயும் பேசக்கூடாதுன்னு இழுத்துட்டு வரீங்க. என் அண்ணன் இறங்கி போறாருங்கிறதுக்காக நீங்க அவரை ரொம்ப அசிங்கப்படுத்துறீங்க. இது கொஞ்சம் கூட சரியில்லை, பாத்துக்கோங்க. ஏண்டி பேச மாட்ட? அண்ணன் அவமானப்படுத்திட்டேன்னு கோவம் பொத்துக்கிட்டு வருதா? இதே மாதிரி தான் உன் வளகாப்ப வச்சு என்ன அவமானப்படுத்தும் போது எனக்கு எப்படி இருந்திருக்கும்? அதெல்லாம் உனக்கு பெருசா தோணல? எல்லாத்தையும் மறந்து உன் அண்ணன் வந்த உடனே புருஷன் முக்கியம் இல்லாம போயிட்டான்ல. உன் அண்ணன் தான் உனக்கு முக்கியம். ஏங்க உங்க புத்தி இப்படி எல்லாம் யோசிக்குது? அப்படி நீங்க முக்கியம் இல்ல நான் யோசிச்சிருந்தேனா உங்களுக்காக அவங்க கிட்ட சண்டை போட்டு இத்தனை வருஷமா பிரிஞ்சிருப்பேனா? சொல்லுங்க. நீங்க முக்கியம் தானே உங்க பின்னாடியே வந்த. அது எல்லாத்தையும் மறந்துட்டு உங்களை முக்கியமா நினைக்கலன்னு எப்படிங்க இப்படி வாய்க்கூசமா பேச முடியுது உங்களால? நீங்க தாங்க எல்லாத்தையும் மறந்துட்டீங்க, நான் எதையும் மறக்கல. ஏய், அப்படியே நீ சொல்ற மாதிரி நான் முக்கியம் நினைச்சிருந்தேனா நீ அவங்கிட்ட பேசிருக்கவே கூடாதுடி. மூர்த்தி, நீ பேசுறதெல்லாம் முட்டாள்தனமா இருக்கு. இல்ல கயல், அது எப்படி கூட பிறந்தவர் வேண்டான்னு அப்படியே வெட்டி விட்டுற முடியும்? ஏதோ நடந்தது நடந்துருச்சு, அதுக்காக அதையே பேசி ஒவ்வொரு தடவையும் அவங்களை அவமானப்படுத்துவியா நீ? கண்டிப்பா பண்ணுவேன். அவன் எத்தனை தடவை வந்தாலும் அத்தனை தடவை நான் அவமானப்படுத்துவேன். அதுல மாற்று கருத்தே இல்ல. மூர்த்தி, நீங்க பண்ணுவீங்க. உங்களை யார் கேள்வி கேட்க போறா? உங்களை பொறுத்த வரைக்கும் உங்க கோவம் தான் பெருசு. சொந்த பந்தெல்லாம் உங்க கணக்கு தெரியவே தெரியாது. எனக்கு என் கோவம் தான் பெருசு. என்னமோ உங்க அண்ணன் யோகிய மாதிரியும் எந்த தப்பு பண்ணாத மாதிரி வக்காலத்து வாங்குற. அவன் பண்ண தப்புக்கு தான் இப்ப தண்டனை அனுபவிக்கிறான். அது எப்படி பார்த்த 2 நாள் உங்க அண்ணனுக்கு இப்படி பறிஞ்சு பேசுற? ஏங்க, நேத்து இன்னைக்கு பார்த்ததுனால நான் பேசல. என்ன இருந்தாலும் அவர் என் கூட பிறந்த அண்ணன், ரத்த பந்தமாச்சே. அது எப்படிங்க என்ன விட்டு கொடுக்க சொல்றீங்க? அப்ப இத்தனை வருஷமா எப்படி இங்க இருந்த? என்னைக்காவது ஒரு நாள் இப்படி தேடி வருவாங்க, திரும்ப அவங்களோட உறவு கொண்டாடலாம் நினைச்சுக்கிட்டு இருந்தியா? இத்தனை வருஷமா வேணான்னு ஒதுக்கி வச்சல, இதுக்கப்புறம் வேணான்னு ஒதுக்கி வச்சா என்ன பிரச்சனை? அதே தாங்க நானும் கேக்குறேன். இத்தனை வருஷமா உங்க கோவத்தை அவங்க கிட்ட காமிச்சீங்கல்ல, இவ்வளவு பேச்சு பேசி அவங்க பண்ணதுக்கெல்லாம் சேர்த்து வச்சு இவ்வளவு அவமானப்படுத்திட்டீங்கல்ல, இதுக்கப்புறம் உங்க கோவத்தை விட்டுற வேண்டியது தானுங்க. என்னடி லாஜிக்கா பேசி லாக் பண்றியா? இத பாரு, நீ என்ன சொன்னாலும் சரி, இந்த விஷயத்துல என் முடிவு மாறாது. டேய், என்னடா மாறாது? அதுக்காக கடைசி வரைக்கும் இப்படியே இருந்துட முடியுமா? ஆமாமா, இந்த ஜென்மத்துல மட்டும் இல்ல, எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் அவங்கள மன்னிச்சு என்னால ஏத்துக்க முடியாது. மூர்த்தி, கோவம் இருக்கலாம், ஆனா நீ செய்யறதுதான் சரின்னு பிடிவாதம் இருக்க கூடாது. அந்த எண்ணத்துல தான் நீ எல்லாம் மீறி நடந்துட்டு இருக்க. இது சரியில்லை, சொல்லிட்டேன். எல்லா விஷயத்திலயும் என் பேச்ச கேட்பேன்னு சொல்லுவேல்ல, இந்த விஷயத்துல சொல்றது கேளு. உன் கோவத்தை இதோட விட்டுடு. விட முடியாது கயல், தயவு செஞ்சு என்ன தப்பா எடுத்துக்காத. இந்த விஷயத்துல யார் எதை சொன்னா நான் கேட்க மாட்டேன். டேய், என்னடா ஓவரா பேசிக்கிட்டே இருக்க? அரஞ்சனா பாத்துக்கோ. யார் என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேன்னா என்னடா அர்த்தம்? நீ என்ன அடிச்சாலும் பரவாயில்ல, என்ன பத்தி யார் என்ன நினைச்சாலும் பரவாயில்ல, ஆனா இந்த விஷயத்துல என்னோட முடிவு மாறாது. அண்ணே, ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்க? அண்ணி பாரு எப்படி அழுதுட்டு இருக்காங்க. அவங்களுக்காக வச்சு கொஞ்சம் விட்டு கொடுத்து போலாம்ல. உனக்கு ஒண்ணும் தெரியாதுமா, நீ சும்மா இருமா. மாமா, தனக்கு பாவம் மாமா.
தயவு செஞ்சு யாரும் எதுவும் சொல்லாதீங்க. உங்களுக்கெல்லாம் என் மனசுல இருக்கிற வலி என்னன்னு தெரியாது. அது தெரிஞ்சா நான் பண்றது தப்பு இல்லைன்னு உங்களுக்கே தோணும். அண்ணன்